வணக்கம். ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி புழுங்கலரிசி வடித்த சாதம், புழுங்கலரிசி சாதம் இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா தொடச்சி வடித்து விட்ருக்கோம், சாதம் காயாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியாக ஒரு சாம்பார், வடகம் போட்டு தாளிச்சிருக்கோம். வெண்டைக்காய் சாம்பார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாம்பார், சேனை வறுவல். சேனையை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அரை வேக்காடு வேக வச்சு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா வேணும்னா புளி தண்ணி விட்டுக்கலாம், லெமன் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தோசை தவாவில் போட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தெடுக்கணும். அதிகமாக ஆயில் இல்லாமல் லைட்டாக ஆயில் ஸ்பூனில் ஊற்றி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது முட்டை ஆம்லெட், ஒரு சைட் டிஷ்ஷாக ஒன்று இருக்கட்டுமே ஒரு ஆம்லெட் போட்டிருக்கேன். முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு சாதாரண ஒரு ஆம்லெட். வீட்டில் வர குத்தின தயிர். எல்லாருக்குமே இப்போ கோல்டு, ஃபீவர், தொண்டை வலியெல்லாம் இருக்குது. யாருக்குமே சாதம் பிடிக்கல, உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கவங்களுக்காக ஒரு இஞ்சி துவையல். இந்த டைமில் இஞ்சி துவையல் சாப்பிட்டா தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும், எல்லாருக்குமே நல்லது உடம்புக்கு. இஞ்சி, பச்சை மிளகா, புளி, உப்பு பச்சையாகவே அரைச்சிட்டு அம்மியில் அரைச்சிட்டு சும்மா தேங்காய் எண்ணெய் மேலே விட்டுருக்கேன். இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி துவையல் வீட்டிலே செய்த எலுமிச்சம் ஊறுகாய். தயிர் சாதம்னாலே ஒரு ஊறுகாய் வேணும் இல்லையா, அதனால் ஒரு எலுமிச்சம் ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி சண்டே ஈஸி சமையல், ஹெல்த்தி சமையல். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈஸியான சமையலுக்கு ரெமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.